ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி மண்டே. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். நைட்டு வீடியோ முடிச்சுட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் 6 மணிக்கு தான் எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு லெமன் ரைஸு உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு தான் விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பெருசாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டே இல்லை. இருந்தாலும் ஏதாவது பண்ணணுமே அப்படின்றதுக்காக ட்ரெட்மில்லில் வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வாக்கிங் போனேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு சிங்கில் விளக்கி வச்சுருந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து அது இடத்துல வச்சுட்டு சிங்கில் நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் டயர்டாக இருக்குது அப்படின்னு லேட்டாக எந்திரிச்சோம் அப்படின்னா அந்த டேவே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நமக்கு போகும். காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு என்னடா சமைச்சு கொடுக்குறதுன்னு யோசிச்சு சரி லெமன் ரைஸை கிண்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கிண்டி கொடுத்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு நான் வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு போனோம். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு 12 மணி ஆயிடுச்சு. செல்வி சத்துமா ஒரு வித்யா ஸ்ரீதர் பீட்ரூட் 1 கிலோ 1/4 kg பாக்கெட் மென்ஷன் பண்ண காலாவே போட்டுருங்க. ஓகேங்க. கே தனலட்சுமி ஹெல்த் மிக்ஸ் அரை கொள்ளு கஞ்சி காலு சிக்கன் 65 நாட்டு சர்க்கரை கீ சமையல் மஞ்சள். இன்றைக்கி எங்கள் ஊரில் ஊஞ்சல் திருவிழா அப்படின்றனால ஆர்டர் எல்லாத்தையுமே கொஞ்சம் சீக்கிரமே பேக் பண்ணி 2 மணிக்கெலாம் செக் பண்ணி நாங்கள் வந்து அனுப்பிச்சி விட்டோம். ஏன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், நம்மளால் போய் போட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றனால மதியமே கிளம்பிட்டோம். ஈவினிங்க்கு மேலே எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஒவ்வொரு வருஷம் ஊஞ்சல் திருவிழா அப்பையும் காவடி எடுத்துகிட்டு வர்றவங்க நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணுவாங்க. கீழே கடையிலையும் ஒரு ஊர்க்காரவங்க ஸ்டே பண்ணுவாங்க, மேலே இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஊர்க்காரவங்க ஸ்டே பண்ணுவாங்க. நம்ம வந்து ஜிம்மாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வர்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அப்படின்றனால ட்ரெட்மில்லில் மட்டும் நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. அதனால் மித்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு கீழே வந்து வேலையெல்லாம் முடிஞ்சனால எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே இந்த இடத்த வந்து கூட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு கூட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. வருஷத்துக்கு ஒரு நாள் ஊஞ்சல் திருவிழா அப்படின்னும் போது எங்கள் ஊரே வந்து நல்லா ஜேன்னு இருக்கும். போன வருஷம் ஊஞ்சல் திருவிழாவும் நான் விளாக் போட்டிருந்தேன். ஊஞ்சல் திருவிழா அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக நான் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். ஊஞ்சல் திருவிழா அப்படின்னா முருகனையும் வேலையும் ஊஞ்சலில் உட்கார வச்சு அந்த ஊஞ்சல் ஃபுல்லாக பூலியே அலங்காரம் பண்ணி விடிய அந்த ஊஞ்சல் வந்து ஆட்டி விட்டுட்டு இருப்பாங்க, பூஜைலாம் பண்ணுவாங்க. இதே எங்கள் ஊரில் பண்ணுறதுக்கு ஸ்டோரியும் ஒன்று சொல்லுவாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி பழனிக்கு பாத யாத்திரை போகும்போது காரைக்குடிக்காரவங்க நைட் எங்கள் ஊரில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க அடுத்த நாள் எந்திரிச்சு போகும்போது அவங்களோட பணப்பையை வந்து விட்டுட்டு போயிட்டதாகவும் அந்த பை வந்து அவங்க ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் அந்த இடத்துலயே இருந்ததாகவும் சொல்லுவாங்க. அதுல இருந்து வருஷம் எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஊஞ்சல் திருவிழா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ட்ரெட்மில்லை தவிர மித்த எல்லா திங்ஸையும் எடுத்து ரூம்குள்ளே வச்சாச்சு. இந்த இடத்தவே வந்து நல்லா சுத்தம் பண்ணி விட்டாச்சு. யாராவது வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 20 பேர் தாராளமாக தங்கலாம் இங்கே. கண்மணிக்கு நாளைக்கு ஆனுவல் டே, கயலுக்கு நாளான்னைக்கு ஆனுவல் டே வந்தது. டான்ஸ் ப்ராக்டிஸ்ன்னு ஈவினிங் டெய்லி வீட்டுக்கு வந்ததும் இவங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. அங்கே சொல்லி கொடுக்குறத ஆடுறது மட்டும் இல்லாமல் இவங்களா வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் போட்டு அவங்களா ஏதாவது ஆடிட்டு இருப்பாங்க. நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு 8:30க்கு மேலே அப்படியே ரவுண்ட்ஸ் போனோம். ஊஞ்சல் திருவிழாலாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக. காரைக்குடிக்காரவங்களே ஒரு 4-5 ஊருக்காரவங்க இந்த மாதிரி 4-5 இடத்துல தனித்தனியாக பண்ணுவாங்க. நம்மளும் போய் அந்த ஊஞ்சலை உட்காந்து ஆட்டி விடலாம். கையில் நானும் போய் ஆட்டி விடட்டாமா அப்படின்னு கேட்டா போடா அப்படின்னு சொன்னேன். போய் ஆட்டி விட்டுட்டு இருக்கா. நைட்டு எங்கள் ஊரில் பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு. வண்டி எல்லாமே மெதுவாக ஸ்லோவாக தான் நகர்ந்து போயிட்டு இருந்தது. ரோட்டுக்கு அந்த சைடு தெப்பக்குளத்து பக்கத்தில் இருக்க கோயில்லையும் முருகன் வேல் வச்சுருப்பாங்க. அது வந்து வைரவேல். அது வந்து மிட் நைட்டுக்கு மேலே தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு போகவும் எங்களால் முடியல, பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. ஊருக்குள்ளே இருந்த 4 ஊஞ்சல் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம்.
என்ன ஸ்டார்ட் பண்ணலையா? தண்டாயுதபாணிக்கு மலை ஆண்டவனுக்கு வேல் முருகனுக்கு தண்டாயுதபாணி. இது 4வது ஊஞ்சல். 4வது ஊஞ்சலையும் பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்போவும் எங்கள் ஊரில் ஊஞ்சல் திருவிழா தைப்பூசத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே தைப்பூசத்து அன்னைக்கு கோயிலில் இருப்பாங்க. காலையில் கமல் வந்ததும் கார் எடுப்பாங்க. கார் எடுக்க முடியாமல் நிறைய கார் நிற்கிது. கமல், காலையில் எத்தனை மணிக்கு வந்த? உன்னை நான் பார்க்கவே இல்லையே. இப்போ காரில் வந்து இறங்குறேன். உன்னை பார்க்கவே இல்லை. நீ எப்போ வந்த? எப்போ கார் எடுத்துகிட்டு போன? 7:30க்கு வந்தேன். இங்கே 8 மணிக்கு மீட்டிங் போயிட்டேன். நான் சொன்னேன் டிராஃபிக்கு மெதுவாக போடா. நீ 8 மணிக்கு போனேன்னா எவ்வளோ வேகமாக போனேன்? எத்தனை ஸ்பீடில் போனேன்? 60 50. பொய் சொல்லாத. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போதே நீ 100 120ன்னு போவ. டிராஃபிக் இல்லை. டிராஃபிக்கு இல்லையா? இந்த பக்கம் தான் டிராஃபிக் இருந்துச்சு. வரும்போது தான் டிராஃபிக். இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. டிராஃபிக்னால கமல் வீட்டுக்கு வந்ததே லேட்டு தான். வந்ததும் பிஎன்ஐ மீட்டிங் கிளம்பி போயிட்டு வந்தாங்க. கண்மணிக்கு இன்னைக்கு ஆனுவல் டே அப்படின்றனால காலையிலேருந்து என்னை எப்போ கிளப்பி விடுவேன், எப்போ வேன் வரும்னு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டா. டான்ஸை வந்து நான் ஆடி பார்க்குறேன்னு டான்ஸ் ஆடிட்டே தான் இருந்தா காலையிலேருந்து. இவ இப்படி டார்ச்சர் பண்ணால் கயல் எப்போ அடுத்த நாள் 1:30 ஆகும், எனக்கு எப்போ ஆனுவல் டே வரும் அப்படின்னா அவள் ஒரு பக்கம் டார்ச்சர். என்ன பைத்தியமாக்கிட்டாங்க. மணி எத்தனை தெரியாது. 10 ஆச்சு. நான் இன்னும் ரெடி ஆகவே இல்லை ஸ்கூலுக்கு. வேன் வந்துடும், எப்போதான் ரெடி ஆகுறது அப்படின்னு வந்து கேட்குறா. காலையிலேருந்து அதுக்கு ஆர்வம் கொள்ளலை. என்ன பாட்டு டான்ஸ் ஆடுது? பாட்டு சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா டெய்லி 1.5 மாசமா வந்து டெய்லியும் ஸ்டெப்ஸ். இதான் ஸ்டெப்ஸ். ஸ்கூலுக்கு வந்து பார்க்க தானே போறீங்க. அது சொன்னா சர்ப்ரைஸ் இருக்காதான். அப்புறம் இல்லை. சரிங்களா, 1:30க்கு தான் வேன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. 1 மணிக்கெலாம் ரெடி ஆகி வெயிலில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. வெயிலில் உட்காராதம்மா, உள்ளே வந்து உட்காருன்னு சொல்லவும் உள்ளே வந்து உட்காந்துருக்கா. அவளை நம்பி நீங்களும் உட்காந்து என்ன நினைக்கிற சின்ன சிஓ பற்றி? சின்ன சிஓ உங்களுக்கு இன்னும் வேன் வரலையா? சிஓ கூட கமெண்ட் இருக்கிறாங்க. சின்ன சிஓ காலையில ரெடியாகி உட்காந்துருக்கா. எப்படா 1 மணி 1:15 ஆகும்னு. அப்படிமா இப்படிமா அப்படி ஆடுவேமா. இந்த ஸ்டெப்புமா 1 2 3 4. என்ன பாட்டு? 1 2 3 4. கையை மேல ஆட்டணும், கீழே ஆட்டணும். ஒரு வழியாக வேன் வந்துருச்சு. 1:15லேருந்து 1:30க்குள்ளே எப்போ வேணாலும் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 1:20க்குலாம் வந்துட்டாங்க. KG to 1st ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இன்றைக்கி ஆனுவல் டே. 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th வரைக்கும் நாளைக்கு ஆனுவல் டே. இன்னும் கூட்டம் குறையில. எப்படி இருந்துச்சுங்க? ஐயோ, நான் எவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு தெரியுமா? பயங்கர டிராஃபிக்கு. கண்மணியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நாங்களும் பின்னாடியே 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். அத்தையும் கூப்பிட்டோம். அத்தை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வரல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான், கயல், கமல் 3 பேர் மட்டும் போகிறோம். ஸ்விம்மிங் பூல் கட்டிட்டாங்க. ஸ்விம்மிங் பூல் வேலை முடிஞ்சா? இங்கே போடுறியா இல்லை அங்கே கொண்டு போய் போறியா? இங்கே போகலாம், நடந்துட்டு வரோம். ஓப்பனாக இருக்கு. பரவாயில்ல, நம்ம போய் முன்னாடி சீட்டை பிடிச்சி உட்காந்துக்கலாம். அப்படின்னா தான் கண்மணி ஆடுறதை நம்ம பார்க்க முடியும். முன்னாடி சீட்டில் உட்கார வேணாம். ஏன்? முன்னாடி சீட்டில் உட்காந்து எட்டி பார்க்குறேன். ஓஹோ, முன்னாடி சீட்டில் உட்காந்தா தான் தெளிவாக தெரியும். நல்லா வீடியோ எடுக்க முடியும். நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னா எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தியா? 5 to 6 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 4:45க்கெலாம் வந்துட்டோம். ஃபஸ்ட்டில் உட்காரணும் அப்படின்றதுக்காக பிள்ளைங்களை எல்லாம் ரெடி பண்ணி உட்கார வச்சுருந்தாங்க. கண்மணி எங்கன்னு தேடிட்டு இருந்தோம். For children to learn, to test their ideas and to explore what is possible. Our young minds are going to explore themselves and showcase their talents. இவங்க எல்லாம் ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ஸு.
பெரிய பசங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணதை அப்படியே வந்து ஆடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்க அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆடுவாங்க. நமக்கு வந்து அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டீச்சர் கீழே நின்று சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க, அதை பார்த்து பார்த்து பிள்ளைங்க ஆடிட்டு இருந்தாங்க. மெர்மைட் காஸ்டியூம் சூப்பராக இருந்தது. Nature also wants to be part of this auspicious day. கண்மணிக்கு வந்து பாட்டு எதுவும் கிடையாது, பிஜிஎம் மியூசிக் மட்டும் போட்டு அதுக்கு மட்டும் ஆடினாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மியூசிக் போட்டதுலேருந்து மற்ற பிள்ளைங்க ஆடுறத விட இவ டான்ஸ் ஆடிட்டே தான் நின்றுருந்தாங்க. எனக்குள்ள கால் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, ஆடிக்கிட்டே தான் இருந்தா. கண்மணி பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது கூட வாய் ஃபுல்லாக 1 2 3 4ன்னு வீட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணிட்டு இருந்தா. வாயெல்லாம் பல்லாக தான் தெரிஞ்சது. எங்களை வந்து முன்னாடியே உட்காருங்க, நான் வந்து ஏறினதும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. எங்களை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டா இங்கே தான் உட்காந்துருக்கோம் அப்படின்றத. காஸ்டியூம்ஸ் எல்லாருக்குமே சூப்பராக இருந்தது. ஃப்ராகு கலர் எல்லா பிள்ளைங்களுக்குமே நல்லா இருந்தது. கிட்ஸோட டான்ஸ் வேறு லெவலில் இருந்தது. It was alluring and flawless. கண்மணி அவங்க பர்ஃபார்மன்ஸ் தான் கடைசி. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கிளம்பிட்டோம். சேகர் அண்ணாவும் வந்திருந்தாங்க, ஏன்னா சுகன் வந்து டான்ஸ் ஆடினா. நாங்கள் வந்து சீக்கிரமே போயிட்டோம், அண்ணா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க, அதனால லாஸ்ட்டில் உட்காந்துருந்தாங்க. சேகர் அண்ணாவை பார்த்துட்டு அண்ணா கூட கொஞ்சம் நேரம் நின்று பேசிகிட்டு இருந்துட்டு கமலுக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டோம். நைட் டின்னர் வர வழியில் கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பா கண்மணி ஹாப்பியா? மேக்ஸ் மேம் பார்த்தியா? டான்ஸ்லாம் சூப்பரா ஆடுன. ஹாப்பியா உனக்கு? நீங்க கரெக்டா ஆடுச்சல. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.